தரத்திற்கான உறுதி, ஏற்றுமதிக்கான முன்னேற்றம். ஏற்றுமதி செய்யப்படும் பழங்கள், காய்கறியில் எஞ்சிய நஞ்சு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் நாடுகளால் இவ்விளைபொருட்கள் நிராகரிக்கப்படுவதால் விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றன. இதனை தடுக்கும் விதமாக 2026-27 ஆண்டில் புதிய முன்னெடுப்பாக 3000 ஏக்கரில் மா, கொய்யா, தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம் ஆகிய பயிர்களை குழுவாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகளை கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டு ஏற்றுமதியாளர்களுடனும் சந்தைகளுடனும் வலுவான இணைப்புகள் ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 8,43 லட்சம் ரூபாய் நிதியில் 23 பயிர் தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும். தென்னைக்கான சிறப்பு திட்டம். வேர் முதல் நுனி வரை பயன் தரும் தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை. தமிழ்நாட்டில் சுமார் 5 லட்சம் ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 670 கோடி தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை சாகுபடியிலும் சந்தைப்படுத்துவதிலும் தற்போது விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தீர்வளித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், மதிப்பு கூட்டலை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான இனங்களை கொண்டு தென்னைக்கான சிறப்பு திட்டம் மொத்தம் 16 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். தென்னை டானிக் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் திறம்பட உறிஞ்சப்படுவதுடன் மரங்களின் வளர்ச்சி திறன் மேம்பட்டு பூக்கள் மற்றும் காய் பிடித்தல் அதிகரிக்கும். எனவே தென்னை விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக் வழங்குவதற்காக 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் வேர்வாடல் நோய் மற்றும் சுருள் வெள்ளை ஈ ஆகியவற்றின் பாதிப்பால் 35 முதல் 80 விழுக்காடு வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இப்பாதிப்பை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளுடன் நீடித்த நிலையான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை தென்னை விவசாயிகளை பெருமளவில் பரவலாக்கம் செய்திட 1350 ஏக்கர் பரப்பளவில் அபோடோக்ரைசா என்ற இறைவிலங்கி பூச்சிகள் மற்றும் கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை ஆகியவை 75% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் ருக்கோசுருள் வெள்ளையை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிலங்கி, ஐசேரியா, புமோசோரா ரோசியா, பூஞ்சை ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர், கண்ணம்பாளையம், தேனி மாவட்டம் வைகை அணை, விருதுநகர் மாவட்டம் தேவதானம் ஆகிய இடங்களில் புதிய கிரைசோபெர்லா உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளத்தில் ஐசேரியா, புமோசோரா ரோசியா உற்பத்தி மையமும் அமைக்கப்படும். தரமான தென்னங்கன்றுகள் விவசாயிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாற்று பனை ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும்.